அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. சங்கை மிகுந்த சகோதரர்களே, குழந்தை இல்லாமல் இந்த உலகத்தில் கஷ்டப்படக்கூடிய எவ்வளோ பேரை நம்ம பார்க்குறோம். குழந்தை பிறந்தும் அதை சரியாக வளர்க்காமல் அலட்சியமற்று இருக்கக்கூடிய பெற்றோர்களையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இவர்கள் எந்த ஒரு நிலையிலையுமே ஒரு குழந்தைய கனவிலும் கூட செய்ய துணியாத ஒரு காரியத்தை ஒரு பெற்ற தாய் ஒருவள் துணிந்திருக்கிறாள். பிறந்த சில தினங்களே ஆன பெண் குழந்தையை குப்பை தொட்டியில் வீசிய நிலையில் உயிருக்கு போராடிய குழந்தையை பெண் ஒருவர் துரிதமாக இறங்கி மீட்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தையை வீசி சென்றது யார்? நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடும். குப்பையில் வீசப்பட்ட குழந்தையை மீட்ட பெண் கண்ணீருடன் மருத்துவமனை கொண்டு சென்ற காட்சிகள்தான் இவை. நடந்தது என்ன? அதை காப்பாற்றியதும் இன்னொரு தாய்தான் என்றாலும் கூட இந்த சம்பவத்தை நம்ம விரிவாக தெரிந்து கொள்ளும்போது இனிமேல் இது போன்று நடக்கக்கூடாது என்பதற்கான சில வழிகளையும் நாம் பார்க்க வேண்டும். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த தகவல் நமக்கு வழங்கப்படுகிறது. என்ன சம்பவம் என்று சொன்னால், கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி பூந்தமல்லியில் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்கிறது. ராமானுஜ தெரு என்ற தெரு, அதில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கிறது. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெண்கள் விடுதி, லேடிஸ் ஹாஸ்டல் ஒன்று இருக்கிறது. இந்த இரண்டுக்கும் நடுவிலே ஒரு வெயில் அடிப்பதற்கும் காற்று போகுவதற்கும் ஒரு பகுதி ஒன்று வைத்திருக்கிறார்கள், சந்து மாதிரி. அதுக்கு கீழே ஒரு சாக்கடை, ட்ரைனேஜ் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த வென்டிலேஷன் போகக்கூடிய அந்த பகுதியினுடைய ஓரத்தில் ஒரு பகுதியில் குப்பைகள் போடக்கூடிய கிடங்காகவும் அது பயன்படுத்தப்படுகிறது. இந்த குப்பை கிடங்குல இருந்து ஒரு சத்தம் அந்த பகுதி மக்களுக்கு கேட்கிறது. அப்போ ஒரு நாள் கேட்குது, திருப்பி திருப்பி பயங்கரமாக கேட்டுக்கொண்டிருக்கவும் அந்த பகுதி மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ பூனை குட்டி கத்துது என்று சொல்லி, பூனை குட்டி போட்டுட்டா கத்திக்கிட்டே கிடக்கும் எப்போதுமே, அந்த மாதிரி கத்துது என்று சொல்லி அக்கம் பக்கத்துல எல்லாம் சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து அந்த சத்தம் விட்டு விட்டு கேட்கவும் இது என்னன்னு பார்க்கணுமேனு ஒரு அம்மா என்ன செய்கிறாங்க, யுவராணி என்ற ஒரு அம்மா எடுத்து அந்த சுவரேறி குதிச்சு எடுத்து பார்க்கும் பொழுது அந்த குப்பைகளை எல்லாம் விலக்கி விட்டு பார்க்கிறார்கள். ஒரு குழந்தை அங்கே இருக்கிறது. அந்த குழந்தை பிறந்து 2 நாட்கள் தான் ஆகிறது. உடம்புல ஒரு ஆடை கூட இல்லாமல், ஒரு குழந்தைன்னா ஒரு துணியையாவது வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி துணி கூட இல்லாமல் உடம்பு முழுக்க இரத்த கரையோடு தொப்புள் கொடி அப்படியே இருக்கிறது. அதை கட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, தாயிட்டேருந்து கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த தொப்புள் கொடியை இன்னொரு தடவை கட் பண்ணுவாங்க. அது கூட அந்த துண்டிக்கப்படாமல் அப்படியே நீளமான தொப்புள் கொடியோடு உடம்பெல்லாம் எறும்பு கடித்த ஒரு நிலையில் அந்த கத்துதலுக்கு காரணம் என்னன்னா, எறும்பு கடிச்சிருக்கு, பசியால் கத்தி இருக்கு. 2 நாளாக அந்த குழந்தை சாப்பிடலை. எப்படி துடிச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தையினுடைய இடத்துல இருந்து நம்மள யோசிச்சு பார்த்தா அந்த குழந்தை சாப்பிடவும் இல்லாமல் இப்படி எறும்பு கடியால் 2 நாள், நம்மளால் ஒரே ஒரு எறும்பு கடிச்சா நம்ம தாங்க முடியுமா? 2 நாள் முழுக்க உடம்பு முழுக்க எறும்பு கடியால் அந்த குழந்தை தாங்கி அழுது கொண்டே இருக்கிறது என்றால் எப்படி துடிச்சிருக்கும்? பெருச்சாளி இருந்திருக்கும், கரப்பாம்பூச்சி இருந்திருக்கும், எலி இருந்திருக்கும். அதுகளுக்கெல்லாம் மத்தியில் இருந்து அந்த குழந்தையை எடுக்கிறார்கள். எடுத்த உடனே அழுகை, அந்த அம்மாவுக்கு ஒரே அழுகை தாங்க முடியாமல் கொண்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூந்தமல்லி ஜிஹெச்சுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே அவர்கள் துடித்து விட்டு உடனே முதலுதவி செய்து அந்த கரைகளை எல்லாம் நீக்கிட்டு நம்மளை விட எக்மோரில் இருக்கக்கூடிய சைல்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சிறந்த முறையில் பார்ப்பாங்க என்று சொல்லி அங்கே அனுப்புகிறார்கள். அங்கே எக்மோர் குழந்தை மருத்துவமனை எல்லாருக்குமே தெரியும். அங்கே கொண்டு போயிட்டு பார்த்து தற்பொழுது அந்த குழந்தையின் நிலைமை அபாய கட்டத்தை தாண்டி இருக்கிறது என்ற ஒரு தகவலை பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை பற்றி காவல்துறை அதுக்கப்புறம் விசாரிக்கிறாங்க. ஏன் இப்படி நடந்துச்சு, எங்கே எப்படி நடந்துச்சு என்று விசாரிக்கும் போது அந்த குழந்தை அந்த குப்பை தொட்டிக்குள்ளே எத்தனை நாளாக கடந்திருக்குன்னா 2 நாளாக கடந்திருக்கு. குழந்தை பிறந்து எத்தனை நாளாச்சு? 2 நாளாச்சு. அப்போ பிறந்த உடனேயே தூக்கி போடப்பட்டிருக்கிறது. உடம்புல குளிப்பாட்டி சுத்தம் பண்ணுவாங்கள்ல, எதுவுமே இல்லாமல் தூக்கி போடப்பட்டிருக்கிறது என்றால் அப்போ இது ரொம்ப மோசமான ஒரு அரக்க குணம், அரக்கியால் தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் சிந்திக்கிறாங்க. குழந்தையினுடைய அந்த எடை 1 கிலோ 250 கிராம் அந்த அளவுக்கு தான் இருக்கிறது.
அப்போ இந்த விஷயத்தை எல்லாம் யோசித்து பார்த்து விட்டு காவல்துறை அந்த ஹாஸ்டல் பெண் விடுதி இருக்கு இல்லையா, பெண்கள் விடுதி, அவங்க மேலே சந்தேகம் வருகிறது. அதை எடுத்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. சிசிடிவி இல்லைங்கிறாங்க. சிசிடிவி எங்கள் விடுதியில் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை, சிசிடிவியே இல்லை என்று அவர்களுடைய பதில் வருவதை பார்க்கிறோம். ஆக வந்து இந்த நிலையில் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இது ஒரு கொலை, சாதாரண கொலை இல்லை, ஒரு பெரிய மனுஷனை செஞ்ச கொலை இல்லை, ஒரு கொடூரமான ஒரு பச்சிலம் குழந்தையை இறக்கமட்ட ஒரு நிலையில் கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்கிறாங்க, கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த சம்பவத்தை வந்து நம்ம பார்க்க வேண்டும். இதில் வந்து எவ்வளவோ அரசாங்கத்தின் மூலமாக நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களே, ஆனால் தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒன்று இருக்குது. அது வெறும் பேப்பரில் தான் இருக்குது. முன்னாடியெல்லாம் வந்து தொட்டில் குழந்தை திட்டம் என்றதில் வந்து எத்தனையோ குழந்தைகள் காப்பாற்றப்பட்ட லிஸ்ட்லாம் சொல்லுவாங்க. இப்போல்லாம் அதை பார்க்கவே முடியலை. ஏன்னா அப்படி ஒரு திட்டம் இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. அது என்ன திட்டம் என்றால், இந்த மாதிரி பசியாலேயோ வறுமையாலேயோ குழந்தையை வளர்க்க முடியலைன்னு சொன்னால் அரசாங்கத்திட்ட கொடுத்து என்ன செய்யலாம், அவங்க வளர்க்க முடியும், அவங்களே அதுக்கான எல்லா பொறுப்பும் எடுத்துக்குவாங்க. முடியலைன்னு விட்டுறணும். அவங்க வந்து ஒரு வளர்ப்பு பிள்ளை பெற்றோரிடத்துலையாவது கொடுத்து எப்படியாவது வளர்த்துருவாங்க. உயிராவது காப்பாற்றப்படும்ல, சாப்பாடு கிடைக்கும்ல, அந்த வகைக்காக வேண்டி அப்படி ஒரு திட்டம் ஒன்று இருக்கிறது. குழந்தை காப்பகம் இருக்கிறது, அதில் கொடுத்துருக்கலாம். அதுவும் இல்லாமல் இவர்கள் இப்படி ஒரு செயலை வந்து செய்திருப்பது ஒரு ஈவு இரக்கமற்ற ஒரு சம்பவமாகத்தான் பார்க்க முடியுது. இதில் முதலாவது விஷயம் என்னென்னா, நாம் இன்றைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இனிமேல் இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. இனிமேல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண, சிலவே சொல்லுவாங்க, ஒவ்வொரு குப்பை தொட்டியாக பார்த்துட்டு இருக்க முடியுமா, ஒவ்வொரு குப்பை தொட்டியா இப்படி எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்து குழந்தை சத்தம் கேட்குதா இல்லையானா பார்த்துட்டு இருக்க முடியும்? அப்போ இதுக்கு என்ன தீர்வு? இனிமே ஒருத்தவன் போடுறதுக்கே பயப்படணும். அப்படி போட்டால் கண்டுபிடிச்சா நம்ம என்ன ஆகுவோம் அப்படின்னு நடுங்கணும். அப்போ அதுக்கு என்ன தேவை என்றால், ஒரு கட்டுமையான ஒரு சட்டம் ஒன்று தேவை. அந்த சட்டம் வந்து நம்ம நாட்டில் சட்டத்தை யாரும் மதிக்கிறது இல்லை. ஆனாலும் இதுக்கு ஒரு சட்டம் இருக்கும்போது அந்த சட்டத்துக்கு பயந்தாவது இந்த தகவலை வந்து செய்யாமல் இருப்பாங்க. அதுக்காக வேண்டி ஒரு சட்டம், ஒரு ஈவு இரக்கமற்ற ஒரு சட்டம் ஒன்று தேவை. அப்படிங்கிற ஒரு கொடூரமான ஒரு சட்டத்தை சில நேரத்தில் வந்து இந்த அரபு நாட்டு சட்டத்தை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கேலி கூத்தாக்குவாங்க. கொலைக்கு கொலை, அதெல்லாம் காட்டு மிராண்டி சட்டம்வாங்க. இப்போ இந்த குழந்தைய வந்து கொல்ல முயற்சி பண்ண அந்த ஆட்களுக்கு வந்து கொல்லணுமா கொல்லக்கூடாதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய நேரத்தில் இதே மாதிரி ஒரு சிறுமி கொல்லப்படுவாள், அந்த முதலாளியால் கொல்லப்படுவாள். அந்த முதலாளிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தண்டனை கொடுப்பார்கள். அப்போ கொலைக்கு கொலை தான், மரண தண்டனை மட்டும்தான் தீர்வு நம்ம மனசு சொல்லுது. அப்புறம் எப்படி அரபு நாட்டு சட்டம், இஸ்லாமிய சட்டம், கொடூர சட்டம் என்ற பிம்பத்தை எல்லாம் இந்த இடத்துல கவனிக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன என்று சொன்னால், அது வந்து பெண்ணுக்கு மட்டும் இல்லை, அந்த பையனுக்கும் கொடுக்கணும். சம்பந்தப்பட்ட ஒருத்தவன் இருப்பான்ல ஆம்பளை, அவனுக்கு சேர்த்து இந்த சட்டத்தை இயற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு அம்சத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி யோசிச்சு பார்த்தீர்களே ஆனால், குழந்தைங்க இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இஸ்லாமிய மார்க்கத்தில் கூட குழந்தைங்களை பற்றி, குழந்தை இல்லாத ஒரு நிலையில் சில பெற்றோர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இறை தூதர்களாக, இறை நேசகர்களாக இருந்திருக்கிறாங்க. ஜக்கரியா என்ற ஒரு இறை தூதர் இருந்திருக்கிறாங்க. இப்ராஹிம், ஆபிரகாம் என்று சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் கூட பல வருடங்கள் குழந்தை இல்லாமல் இறுதி நேரத்தில் இறைவன் குழந்தையை கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் எந்த ஒரு நிலையிலையும் குழந்தை இல்லை என்று சொன்னால் வெக்ஸ் ஆயிடக்கூடாது. அவங்களுக்கு தான் அந்த உண்மையான குழந்தையினுடைய அருமை தெரியும். ஆனால் இந்த பெற்றோர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க குழந்தை இல்லாமல் 25 வருஷம் காத்திருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்கலாம். அதை யோசித்து பார்க்கணும். தத்தெடுக்கிறதுனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த பிள்ளை என்று சொல்லி வளர்க்கக்கூடாது. சொந்த பிள்ளை என்று சொல்லி வளர்ப்பது மார்க்கத்தில் தவறு. பெத்தாதான் பிள்ளை. அதனால் அவங்கள வந்து தத்தெடுத்து தான் வளர்க்கிறோம், நீங்கள் வளர்ப்பு பிள்ளை தான் என்று சொல்லி வளர்க்கக்கூடிய ஒரு சட்டத்தையும் உருவாக்க வேண்டும். இது ஒரு அம்சம். அடுத்ததாக, இன்றைக்கு இளம் தலைமுறையினர்களை எடுத்துக்கொண்டால் பிறரோடு இது வந்து இந்த கோணத்திலையும் காவல்துறை பார்க்குறாங்க. அதனால ஒரு விஷயம் என்னென்னா, இளம் தலைமுறையினர்கள் வந்து தவறான அந்த தொடர்பு ஈடுபாடுகளில் இருப்பதுனாலையும் இது மாதிரியான நிகழ்வு ஏற்படுகிறது. பெற்றோருக்கு தெரியாமல் தன்னுடைய ரிலேஷன்ஷிப்பில் உண்மையாக இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அம்சம் இருக்கிறது. அதனுடைய விளைவாகவும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது. அதனால அந்த தொடர்பு எந்த மாதிரி இவர்களை கொண்டு போகிறது என்றால், ஒரு ஈவு இரக்கமற்ற அரக்கியாக அந்த பெண்களையெல்லாம் மாற்றக்கூடிய அளவுக்கு இருப்பதை பார்க்கிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லீம்களுக்கு
இது சம்பந்தமாக என்ன அறிவுரை சொல்லி தருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இஸ்லாமிய மார்க்கம் வந்து ஒரு விஷயத்த மிக அழகான முறையில் எப்பொழுதுமே கடுமையான விஷயத்த கடுமையான முறையிலையும் அழகான விஷயத்த அன்பான முறையிலையும் மார்க்கம் எடுத்து சொல்லும். அப்போ முதலாவது இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், ஜய்யன பி கசீரின், அதிகமானவர்களுக்கு இந்த குழந்தையை கொல்லுவது அன்றைய காலத்தில் சாதாரணமாக நடக்கும். குழந்தையை கொல்றது கடவுளுக்காக கொல்லுவாங்க, வறுமைக்காக கொல்லுவாங்க. அந்த மாதிரி சாதாரணமாக குழந்தைய கொண்டு போயிட்டு இரவோட இரவா பிறந்த உடனே தூக்கி புதைச்சிட்டு வந்துடுவாங்க. அது மாதிரியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த சம்பவத்தை குர்ஆன் கடுமையாக கண்டிக்கிறது. ஜய்யன பி கசீரின், அதிகமானவர்களுக்கு இந்த குழந்தையை கொல்லுவது வந்து ஒரு அழகான விஷயத்தை போன்று தெரிகிறது. இதெல்லாம் ஒரு தப்பே இல்லை, எல்லாம் வந்து நீ 2 பிள்ளைய புதைச்சியா, நான் 2 பிள்ளைய கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு இது தோன்றுகிறது. ஷைத்தான் அவர்களுக்கு அதை அழகாக்கி காட்டுகிறான் என்றும், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கடும் தண்டனை இருப்பதாக, அநீதி இழைத்தார்கள் என்றும் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல 6வது அத்தியாயம் 140வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் போது, கது ஹசிரல்லதீன கத்தலு அவுலாதகும், யாரெல்லாம் தங்களுடைய குழந்தைகளை கொல்லுகிறார்களோ, கொல்ல துணிகிறார்களோ, அவர்கள் மிகப்பெரிய நட்டத்தை அடைந்து விட்டார்கள். அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், சும்மா விடமாட்டான். உங்களை நெருப்புல போட்டு வாட்டி நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு உங்களை வேதனை செய்வான் என்று நம்பிக்கை ரீதியாக இறைவன் வந்து இது தவறு, இது பாவம் என்று பண்படுத்துகிறான். அதே மாதிரி 6வது அத்தியாயம் 151வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், குல் தஆலவ், நபிகளார் வந்து அந்த மக்களை கூப்பிட்டு அழைக்கணும், வாருங்கள், அத்லுமா ஹர்ரம இலைக்கும் ரப்புக்கும், அல்லாஹ் உங்களுக்கு எதை ஹராமாக்கி இருக்கிறானோ அதை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன் என்று சில விஷயங்களை பெற்றோர்கிட்ட அன்பாக நடந்துக்கணும், இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாது என்று சில விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கும் போது, வலா தக்துலு அவுலாதக்கும் மின் இம்லாக்கின், வறுமையின் காரணமாக சோறு கொடுக்க முடியல, சாப்பாடு கொடுக்க முடியல, வளர்க்க முடியல, கல்வி கொடுக்க முடியலைங்கிற வறுமையின் காரணத்தினால் உங்க பிள்ளைகளை நீங்கள் கொல்லக்கூடாது. ஏனென்றால் நஹ்னு நர்சுக்குக்கும், நாமே உணவளிக்கிறோம், இறைவன் பார்த்துக்குவான் உணவளிக்கிறத. நீங்களா பொறுப்பெடுத்துக்கிறீங்க, பூமியில இருந்து நீங்களா உணவு உருவாக்குறீங்க, இறைவன் பார்த்து கொள்வான், நீங்க அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த இடத்துல வந்து கடுமையாக கண்டிப்பதையும் பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல எல்லாத்துக்கும் மேல இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மறுமை நம்பிக்கை மிக பிரதானமானது. இந்த மறுமையை பற்றி, மறுமையில் விசாரணை இருக்கிறதுன்னு அத்தனை பேருமே பயப்படணும். அது அப்பதான் முஸ்லீமாக இருக்க முடியும். அந்த விசாரணையில அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், வ இதல் மௌஊதத்து சுஇலத், ஒரு உயிருடன் இருக்கக்கூடிய குழந்தை, அன்றைய காலத்துல பெண் குழந்தை பிறந்துருச்சு அல்லது வந்து இந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது என்பதற்காக வேண்டி புதைச்சிட்டு வந்துடுவாங்க. உயிரோடு உள்ள குழந்தைய அழுதுகிட்டு இருக்கும் போதே குழியை தோண்டி புதைச்சி யாருக்கும் தெரியாம வந்துருவாங்க. இந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இதல் மௌஊதத்து சுஇலத், உயிருடன் இருக்கக்கூடிய குழந்தை புதைக்கப்பட்டு அந்த பாவத்தின் காரணத்தினால் மறுமையிலே விசாரிக்கப்படும். பி ஐயதம்பின் குத்திலத், அந்த குழந்தைக்காக வேண்டி யார் புதைச்சானோ அவனிடத்துல விசாரிக்கப்படும், இது எந்த பாவத்துக்காக இந்த குழந்தைய கொன்ன. ஒருத்தவனை அடிச்சு கொள்றதாருன்னா அவன் தப்பு பண்ணிட்டான், அவன் என்னை திட்டான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த குழந்தைய நீ கொன்றிருக்கா என்று சொன்னால் இந்த குழந்தை உன்னை என்ன பண்ணுச்சு, உனக்கு என்ன பாவம் செஞ்சிச்சு, உனக்கு என்ன அநீதி இழைச்சிச்சு என்று அல்லாஹ் அந்த கேள்வியை அந்த மனிதனை பார்த்து கேட்பான். அஞ்சி கொள்ளுங்கள் என்று இந்த இடத்துல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வலியுறுத்தி, பயமுறுத்தி, நம்பிக்கை ரீதியாக இந்த குழந்தையை கொல்லுவதை பண்படுத்துவதை பார்க்கிறோம். ஆக குழந்தையை கொல்லக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும், அதையும் தாண்டி அது பாவம் என்று தான் எல்லாரும் உணர்ந்து வைத்திருக்கிறோம். ஆனால் ஏன் இது நடக்குது? இது ஒன்று மட்டும் இல்லை, இந்த 6 மாசத்துக்கு ஒரு தடவை 3 மாசத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. இந்த குழந்தை வந்து பொழைச்சிருச்சு, எத்தனையோ குழந்தைகள் செத்த நிலையில எடுப்பாங்க. முதல் சம்பவம்லாம் இது கிடையாது. ஏன் நடக்குது? ஏன் நடக்கிறது என்றால் இந்த இறைவன் கேள்வி கேட்பான் அப்படிங்கிற அந்த பண்பு, அந்த பயம், அதெல்லாம் வந்து நம்பிக்கை ரீதியாக மனிதர்களுக்கு இல்லை. எவனுக்கு தெரிய போகுது, தெரியாம பண்ணிட்டு போவோம், அதான் போலீஸால கண்டுபிடிக்க முடியாதுங்கிற அந்த அச்ச உணர்வு அற்றவர்களாக இருப்பதின் காரணத்தினால இந்த மாதிரி செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இதுக்கு தீர்வு முதலாவது நம்பிக்கை, அடுத்து சட்டம். ஆக இந்த விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் வந்து நமக்கு ரெண்டையுமே தந்திருக்கிறது. இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் கொலைக்கு கொலை தான்,
அதே மாதிரி நம்பிக்கை ரீதியாகவும் இது செய்யக்கூடாது என்று இந்த மார்க்கம் பண்படுத்துகிறது. இந்த அம்சத்தை இந்த ஒரு தகவலாக தெரிந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.